நாடி சுத்தி பண்ணலாமா? வராதவங்க புதுசா இருக்கிறவங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இது பயிற்சி செஞ்சா மறுபடியும் சொல்றேன், நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்றீங்கன்னாக்கா உங்க உடம்பில் இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகளும் என்ன ஆகும்? ஆக்டிவேட் ஆகும், சுத்தம் செய்யப்படும். நாடி சுத்தி, நாடி நாடி சுத்தம், நாடி எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்குள்ள ரிஜிஸ்டர் ஆகணும். நாடி நாடி செய்யலாமா? ஓகேவா? செஞ்சா உடம்புல டாப் டு பாட்டம் பியூரான ஆக்சிஜன் உயிர் காற்று டிராவல் ஆகும். எங்க உயிர் காற்று போகாத தடைப்படுதோ அங்கதான் நோய் உருவாகும். என்ன உருவாகும்? நோய் உருவாகும், வலி உருவாகும், வேதனை உருவாகும். ஓகேவா? உடம்புல ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்க வேலையை பிரிந்து மாதிரி செய்யலாம். இங்க இருந்து அங்க அவ்வளவு ஸ்பீடா போலாம். புருஸ்லி மாதிரி ஒரு கிக்ல எவ்வளவு வேணாலும் பவர் கொடுக்கலாம். சரிங்களா? மேல இருந்து கீழே போய்ங்கன்னா எனர்ஜி இருக்கணும், காத்து உள்வாங்கிட்டு இருப்பாங்க. எல்லாமே நம்மளால முடியும். சரிங்களா? இந்த எனர்ஜி எந்த லெவல் வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணலாம். திடீர்னு ஃபிளை பண்ணி ஹை ஜம்ப் எல்லாம் பண்றாங்கல்ல, எப்படி முடியுது அவங்களால? காத்து தான். ஃபர்ஸ்ட் ஓடணும், ரன்னிங் பண்ணணும்ல. ரன்னிங் பண்ணா உள்ள அதிகமான ஆக்சிஜன் ஸ்டோர் ஆகும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? அவங்களால பண்ண முடியும். உடம்புல அந்த அளவுக்கு வெயிட் போடுது, அந்த அளவுக்கு ஆக்சிஜன் உள்ள இருக்காது. ஓகேவா? உடம்பு ஒல்லியா இருக்கிறவங்க இல்ல இதா இருக்கிறவங்களால தான் நிறைய எனர்ஜியை ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு மனுஷனால எவ்வளவு டன் வேணாலும் ஆக்சிஜனை உள்ள இழுத்து ஸ்டோர் பண்ண முடியும். உங்க இது இருக்கு பாத்தீங்களா, லங்ஸ் அவ்வளவு பெருசு, பெரிய பெரிய பலூனோட பெருசு, ஊடனா அவ்வளவு பெருசு, அவ்வளவு இழுத்து வச்சுக்கோங்க காத்து. சரிங்களா? நீங்க பல டன் ஆக்சிஜன் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நெட்ல போய் தேடுங்க. நெட்ல போய் என்ன பண்ணோம்? தேடணும். தேடினா தெரியும் நான் எவ்வளவு நாளைக்கு, ஒரு நாளைக்கு ஒரு ஹியூமன் வந்து எவ்வளவு ஆக்சிஜன் சுவாசிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க, எவ்வளவு நாளைக்கு ஒரு நாளைக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது அப்படின்றத தேடணும். புரியுதுங்களா? அதுதான் சுத்தமான காற்று இருந்தா தூய காத்து நன்னீரும் சொந்த பசித்த பின்னுணவும். தூய காத்து எங்க இருக்குதோ அந்த இடத்துல ஆரோக்கியமான உடல் இருக்கும். எங்க சுத்தமான காத்து இல்லையோ நோய்கள் அதிகமா இருக்கும். அப்ப வீட்டுக்கு பக்கத்துல நல்ல மரங்கள் வைக்கணும். ஓகேங்களா? நல்ல காத்து உள்ள மரங்கள் வைக்கணும். வாழை மரம், கொய்யா மரம் எல்லாம் வைக்கிறது இல்ல. சுத்தமான காத்து கொடுக்குறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறோம். அது என்னன்னு கேடுங்க நீங்க போய், நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? மரங்கள் இருக்கு, நிறைய மரம் இருக்கு. அந்த காட்டுல என்ன, அரச மரம் நல்ல எனர்ஜி கொடுக்குறது. குழந்தை இல்லாதவங்க குழந்தை கொடுக்கறது என்னது? அரச மரம் காத்து. கருப்பையை சுத்தப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு அதுக்கு. ஆனால்தான் அதாவது அரசனை நம்பு அப்படின்னு. ஓகேங்களா? அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைன்னு ஒரு பழமொழி இருக்கு. அரசனை நம்பின அரசன்னா மரம். அரச மரத்தை சுத்தி வந்தீங்கன்னா நல்ல காத்து போகும். உள்ள இருக்கக்கூடிய என்ன நடக்கும்? உடல் சுத்தமாகவும் ஆக்சிஜன் லெவல் நல்ல இன்க்ரீஸ் ஆகும், ஆரோக்கியமா இருக்கும். அதெல்லாம் காரணங்கள் எல்லாரும் பெரியவங்க சொல்லிட்டு போல. ஓகே, பயிற்சி செய்யலாமா? இந்த கையில வாயு முத்திரை, வாயு முத்திரை. இடது கை லெப்ட் ஹேண்ட் வாயு முத்திரை. வலது கையில நாடி சுத்திக்கு இந்த முத்திரை வச்சுக்கணும். சரியா? 3 சுவாசம் இருக்கு. என்னென்ன சுவாசம்? சூரியன், சந்திரன், சுழிமுனை சுவாசம். அதாவது அர்த்தநாதீஸ்வர சுவாசம். சூரியனும் ஆண் பெண் சுவாசம். ஆண் சுவாசம், பெண் சுவாசம், ரெண்டு சேர்ந்தா நியூட்ரல் சுவாசம். ஆண் சுவாசம் அதிகமா உடம்பு வெப்பம் அடையும். பெண் சுவாசம் அதிகமாச்சுன்னா உடம்பு கோல்ட் ஆகும். ரெண்டுமே நியூட்ரலா ஒர்க் ஆச்சுன்னா உடம்பு நியூட்ரலான வெப்பத்துல இயங்கும், உடம்பு ஆக்டிவா இருக்கும். ஓகேவா? சுழிமுனை செய்யும் போது 2 சுவாசம் ஒரே நேரத்துல ஒர்க் அவுட் ஆகும். உடம்பு நியூட்ரல் அடையும், சமநிலைப்படும். சமநிலையா இருந்துன்னா சக்சஸ் பண்ண முடியும். புரியுதா? உடம்பு வெப்பமானாலும் பிரச்சனை, கோல்டு ஆனாலும் பிரச்சனை. வெப்பம் பத்தலனாலும் பிரச்சனை, கோல்டு பத்தலனாலும் பிரச்சனை. பண்ணலாமா? இந்த பக்கம் கட்டை வர்ற பக்கம் எப்பவுமே லாக் பண்ணிடணும். யார் போவாது என்ன பண்ணணும்? லாக் பண்ணணும். லாக் பண்ண என்ன நடக்கும்? அடுத்த பக்கம் சுவாசத்தை இழுக்கணும். சுவாசத்தை இழுத்துட்டு உடனே அடுத்த பக்கத்தை லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டு கட்டை விரல் பக்கத்தை சுவாசத்தை வெளியேற்றணும். அவுட்புட் அதாவது எக்ஸேல் பண்ணணும். சுவாசத்தை வெளியேற்றணும். வெளியேற்றின சுவாசத்தை உடனே அதே பக்கம் சுவாசத்தை இன்ஹேல் பண்ணணும். சுவாசத்தை இழுக்கணும். இழுத்து திருப்பி என்ன பண்ணணும்? கட்டை விரல் பக்கம் இருக்கிறத லாக் பண்ணிடணும். அடுத்த பக்கத்தை சுவாசத்தை வெளியேற்றணும். இந்த மாதிரி ப்ராசஸ், சைக்கிள் ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கணும். பண்ண முடிக்கீங்க, ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க.
கண்ண மூடி ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க, எல்லாருமே பண்ணுங்க. பரவாயில்ல, அதுக்குதான் சொல்றது. எதுல வேணாலும் ஈகோ பார்க்கலாம். நம்ம உடம்பு நல்லா இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண கூடாது, ஈகோ பார்க்கவே கூடாது. சுவர் இருந்தால் சித்திரம் அறையலாம், பண்ணிடலாம் நினைச்சாலும் பண்ண முடியாது. வீட்டுல போய் கண்ண மூடி ரிலாக்ஸா ஃப்ரீயா பண்ணுங்க. பொறுமையா பண்ணணும், நிதானமா பண்ணணும். முதுகு தண்டோடவும் நேரா இருக்கணும், நேரா உட்காந்து பண்ணணும். அப்பதான் ஆக்சிஜன் பாடியில ஃபுல்லா கீழே போகும். வலது கையில பண்ணணும், இடது கையில முத்திரை இருக்கணும். ரைட் ஹேண்ட்ல பண்ணணும், ரைட் ஹேண்ட்ல பண்ணணும். வலது கையில தான் பயிற்சி பண்ணணும். நிறைய பேர் இடது கையில பண்றீங்க. யாருக்காக யோசிக்கணும்னு கிடையாது, உங்க உடம்ப கவனிக்கணும். இப்போ உங்க உடம்புல என்ன சுவாசம் போதுன்னு லிசன் பண்ணுங்க, எவ்வளவு ஆழமா போதுன்னு லிசன் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க என்ன சுவாசிக்கிறீங்கன்னு லிசன் பண்ணிருக்க மாட்டீங்க. இடது சுவாசம் போதா வலது சுவாசம் போதான்னு லிசன் பண்ணிருக்க மாட்டீங்க. கழுத்துலாம் நேரா இருக்கணும், முதுகு நேரா இருக்கணும், கழுத்துலாம் நேரா இருக்கணும், கைகள் கீழே இருக்கணும், இன்னொரு கை கீழே இருக்கணும், ஒரு கை மட்டும்தான் சுவாசத்துக்கு இது பண்ணணும். நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சக்தினா உயிர், உடல் மட்டும்தான். அது இருந்தா உலகத்தையே நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வர முடியும். அது நல்லா இருந்தா மட்டும்தான் நீங்க நினைச்சதை சாதிக்க முடியும். அது நல்லா இல்லைன்னா உங்ககிட்ட எல்லாம் கொடுத்தாலும் கால் தூசு சமம், கால் தூசுக்கு சமம். உடலை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன். இந்த பயிற்சி வீட்டுல குறைஞ்சது 20 நிமிஷம் பண்ணணும். காலையில எழுந்து பண்ணணும். மார்னிங் 3 to 6 பண்ணணும். 3 to 6 பண்ணணும். மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், ரத்த ஓட்டம் சுத்தப்படுத்தப்படும், உடம்பு ஆக்டிவ் ஆகும். தொடர்ந்து பண்ணோம், மனசுல தெளிவு இருக்கும். படிச்சா ஒரு விஷயம் மனதுல நிற்கும். எவ்வளவு விஷயங்கள் தொடர்ந்து நீங்க வேலை செஞ்சாலும் சோர்வடையாம செய்வீங்க. ஆனா பயிற்சி டெய்லியும் பண்ணணும். ஒரே நாள்ல பண்ணிட்டு வரலாம் கிடையாது. 10 நாள் 15 நாள்ல இல்ல, 1 மாசம் 2 மாசம் உங்களால 100% ஸ்கோர் பண்ண முடியும். எளிய பயிற்சி 100% ரிசல்ட். சின்ன குழந்தை மாதிரி கண்ணை திறந்து பாக்குறது இதெல்லாம் இல்ல. மனசை பாருங்க, சுவாசத்தை பாருங்க.
லிசன் பண்ணுங்க. நீங்க என்ன சுவாசிக்கிறீங்களோ அதை லிசன் பண்ணுங்க. அன்பா பாருங்க. ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுங்க. அப்படியே நார்மலா ரிலாக்ஸா கொஞ்ச நேரம் பயிற்சி செஞ்சுட்டு கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸா உட்காருங்க. 2 கையையும் கீழே வச்சுட்டு ரிலாக்ஸா உட்காருங்க. உங்க மன ஓட்டத்தை கவனிங்க. டக்குன்னு கண்ணை தொடக்கூடாது. மன ஓட்டத்தை கவனிக்கணும். இப்ப பண்ணும்போது கொஞ்சம் உங்க மைண்ட் ஓடின ஆக்சிலேஷன் ஸ்பீடு வந்து குறைஞ்சிருக்கும். எல்லாத்தையும் ஃபீல் ரிலாக்ஸா பண்ணிருப்பீங்க. ரிலாக்ஸா நார்மலா கையை வச்சுட்டு ரிலாக்ஸா மைண்டை கவனிங்க. என்ன சுவாசம் உடம்புல எப்படி போகுதுன்னு கவனிங்க. சுவாசத்தை கவனிங்க. ரிலாக்ஸ் பண்ணி ஃபீல் பண்ணி சுவாசத்தை கவனிங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா சப்தமும் லிசன் பண்ணுங்க. காது வழியா லிசன் பண்ணுங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஃபேனு, ஓடுற ஸ்பீடு, அதனுடைய குளிர்ச்சி தன்மை, வெப்பத்தன்மை எல்லாத்தையும் லிசன் பண்ணுங்க. பாடியால அப்படி நார்மலா ரிலாக்ஸா கைகளை தேய்ச்சி உங்க கைகளை ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணி பாருங்க. கையை பார்த்துட்டு வெளியில பாருங்க. கையை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா நீங்க ரொம்ப நேரம் பண்றீங்கன்னா லேக்ஸ் ஆஃப் எனர்ஜி உங்களுக்குள்ள ஸ்டோர் ஆகும். எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆகும்? அதிகப்படியான எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மகாபாரதத்துல சொல்லி கொடுத்துருப்பாங்க. காந்தாரி கண்ணை கட்டியிருப்பா, தான் புள்ளிய துரியோதனை பார்ப்பான், எங்க அடிச்சாலும் உயிரே போகாது. என்ன போகாது? உயிரே போகாது. அந்த அளவுக்கு கண்ணை திறந்து யாரை பாக்குறாங்களோ அந்த அளவுக்கு எனர்ஜி போகும். நீங்க டெய்லியும் பயிற்சி செஞ்சு உங்க கையை தான் பார்த்தீங்கன்னா உங்க கைக்கு தான் எனர்ஜி போகும். கை வழியா உடம்புக்கு டிராவல் ஆகும். புரியுதா? அதனால பயிற்சி செஞ்சுட்டு என்ன பண்ணணும்? கையை பார்க்கணும். தூங்கி எழுந்தானே எங்க பார்க்கணும்? கையை பார்க்கணும். சரியா? பண்ணுங்க. அடுத்தது இன்னொரு பயிற்சி மட்டும் சொல்றேன்.